நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நம்ம வீட்டு பழக்கம் கிடையாது. அது உனக்கும் தெரியும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்திக்க கூடாது. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்ணா இங்க பாருங்கண்ணே, நிக்கிலே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம பழக்க வழக்கம் அப்படி இல்ல. பெரியப்பா, நிக்கில் பொறுப்பான பையன். அவங்க கொஞ்சம் மாடர்னான ஆளுங்க தான். ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவரு லக்ஷ்மி வெளியில கூட்டு போகணும்னு நினைச்சதுல தப்பு என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணு மீட் பண்றது புதுசோன்னு இல்லையே பெரியப்பா. அர்ச்சனா அவங்க கூட தானே இருக்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. கார்த்திக், நீ ஃபோன் பண்ணி பாருப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. சரிப்பா. நான் ஒரு தடவை லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் பார்க்கறேன். ஃபோன் பண்ணு. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஏன் இன்னும் காணோன்னு தெரியல. போ கேட்டுட்டு வரேன். நீயும் ட்ரை பண்ணுப்பா. என்ன பண்றது? இப்ப அவங்கள எங்கன்னு தேடுவேன். பேசாம நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணிடுறேன். அர்ச்சனா, உங்க ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா? கார்த்திக், நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன். ஏன்? பெரியப்பா வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஆனா ஏன் உன் வாய்ஸ் இவ்ளோ பதட்டமா இருக்கு? என்னாச்சு? கார்த்திக், நான் என்னன்னு சொல்லுவேன். இந்த லக்ஷ்மி இருக்கால, நிக்கிலோட ஷேர்வானி வாங்குறதுக்காக போனா. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க திரும்பி வரல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் அவங்கள தேடிக்கிட்டே இருக்கேன். லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. நிக்கிலோட நம்பர் என்கிட்ட இல்ல. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, நான் உடனே கால் பண்றேன். பெரியப்பாவும் கேட்டாரு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அர்ச்சனா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் உடனே நிக்கிலுக்கு கால் பண்ணி மால்க்கு வர சொல்றேன். சீக்கிரம் கார்த்திக், என்னோட போனோட பேட்டரியே லோவா இருக்கு. ச்சே, லக்ஷ்மி போனே எடுக்க மாட்டேங்கிறா. அர்ச்சனாவுக்கு ட்ரை பண்றேன். இந்த மாதிரி நேரத்துல அர்ச்சனா அண்ணி கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருக்கணும். இப்ப பாருங்க, எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க. இந்த அர்ச்சனாவை பாருங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கானே தெரியல. என்னது, இவங்கள துணைக்கு போங்கன்னு அனுப்பி வச்சா வேற யார் கூடவோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்ப போனாலும் இப்படிதான் தேவையில்லாம டென்ஷன் பண்றாங்க. ஆமா, அட, உங்க அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க. ஹாய் நிக்கில், உங்க ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அது வந்து அர்ச்சனா இப்பதான் கால் பண்ணிருந்தா. அவ உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட உங்க நம்பர் இல்ல, அதனால தான் நான் கால் பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் அவ இருக்க இடத்துக்கு போங்களேன். சரிங்க. சாரி, ஷாப்பிங் டென்ஷன்ல டைம் போனதே தெரியல. இட்ஸ் ஓகே. நீங்க தயவு செஞ்சு சீக்கிரமா வந்துருங்க. அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. நாங்க ஒரு 2 நிமிஷத்துல போய் அண்ணியை மீட் பண்றோம். ஓகே, பாய். பாய். என்னாச்சு? லக்ஷ்மி, அண்ணி வெயிட் பண்றாங்களா? நம்ம உடனே அங்க கிளம்பணும். சரி, வா போலாம். இந்த லக்ஷ்மி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? லக்ஷ்மி, என்ன அண்ணி இங்க காணுமே? ஆனா அண்ணி இங்க வெயிட் பண்றாங்க தானே உங்க அண்ணன் சொன்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க கூட ஒருத்தங்க வந்தாங்களே, என்னோட அண்ணி, அவங்க எங்க? அவங்க அப்பவே போயிட்டாங்க.
போயிட்டாங்களா? அப்பவே போயிட்டாங்களா? வாங்க, மால்ல தான் இருப்பாங்க, நம்ம தேடி பார்க்கலாம். சரி வா. இங்க எங்கேயுமே அண்ணிய காணுமே. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. நீங்க ஒன்று பண்ணுங்க, அவங்களுக்கு கால் பண்ணுங்க. சரி, அவங்க நம்பர் சொல்லு. 98414. இது யாரோட நம்பர்? ஹலோ ஹலோ அனி, நான் நிக்கில் பேசுறேன். ஹலோ நிக்கில், நீங்க எங்க இருக்கீங்க? நான் எப்பல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல வேற எல்லாரும். ஹலோ 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 ஹலோ. ஓ நோ, சார்ஜ் வேற போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? போன்ல சார்ஜே இல்லையே. என்னாச்சு? என்னன்னு தெரியல, போன் கட் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? அண்ணி எங்க இருக்காங்களா? 1 செகண்ட். லைனே கிடைக்கல. இப்ப நம்ம என்ன செய்யறது? தெரியல, அவங்க பேசுனதும் எனக்கு ஒழுங்கா கேட்கல. ஆனா அவங்க வீட்ல வெயிட் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சரி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வா. வாங்க. என்ன பண்ணட்டும்? டீ டைம். இந்தாங்க, சுட சுட ஸ்பெஷல் டீ கொண்டு வந்திருக்கேன். இஞ்சி போட்ட டீ. இந்தாங்க, நாங்க உங்களுக்காக செஞ்ச டிஃபன். குடு. கொடுங்க. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது டிஷ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு இதையே செஞ்சிட்டோம். வந்து உட்காருங்க, நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். இல்ல இல்ல வேண்டாம் நீ, நீங்க உட்காருங்க. இன்னைக்கு நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். அம்மா, எங்க பாயிண்ட்ஸை குறைக்கணும்னு தானே இப்படி எல்லாம் செய்றீங்க? அது கண்டிப்பா நடக்காது. என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க. இல்ல சூர்யா. அட உட்காருங்க. ஆமா, இது என்னது? ஆம். ஆ? பேல்பூரி. ஆனா ஏன் இப்படி மஞ்சள் கலர்ல இருக்கு? அம்மா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் டவுட் கேக்குறீங்க? மஞ்சள் போட்டா மஞ்சள் கலர்ல தானே இருக்கும், பச்சை கலர்லயா இருக்கும்? பேல்பூரி செய்யறதுக்கு இவ்ளோ மஞ்சள் எதுக்கு? சூர்யா, இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு போடணும், உனக்கு தான் தெரியல. ஆமாமா. என்ன இது? இத பாருங்க, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. வெரி டேஸ்டி. யம்மி. ஆமா பாட்டி, முதல்ல என் கையால போட்ட ஸ்பெஷல் டீயை குடிச்சு பாருங்க. இந்தாங்க. சூர்யா, இதுல என்ன போட்ட? என்ன? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சூர்யா, உங்க ஊர்ல டீல உப்பு போடுவாங்களா என்ன? அப்பா, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் டீ குடிக்க வேண்டாம், பேல்பூரி மட்டும் சாப்பிடுங்க. தனோ, சரிங்கய்யா. உங்களுக்காக தனோ சில்லுன்னு ஜூஸ் கொண்டு வருவா, அத குடிங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிரதர்-இன்-லா? இந்த பேல் ரொம்ப டேஸ்டியா இருக்கு இல்ல? இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க. So guys, hats off to you all. உங்களுக்கு நாளைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. போதும் போதும், நாளைக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க எல்லாரும் நிம்மதியா ஆபீஸ்க்கு போங்க. எங்க சமைக்கிற வேலையை நாங்களே பாத்துக்கிறோம். ராதிகா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்ல இல்ல, அதுக்கு இல்லக்கா, வேணும்னா அவங்க இன்னொரு நாளைக்கு சமைக்கட்டும். ஓகே ராதிகா, as you wish. அப்படினா இந்த சேலஞ்சில நாங்க ஜெயிச்சிட்டோமா?
ஜெயிச்சிட்டீங்க. எல்லாரும் பாத்தீங்களா? உங்க வெற்றியை பார்த்து உங்க வைஃப் சந்தோஷப்படுறாங்க. சரி சரி எல்லாரும் இப்ப ஜூஸ் குடிக்கலாம். இந்தாங்க எடுத்துக்கங்க. இதுல கண்டிப்பா உப்பு இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் மறுபடியும் வந்து இவங்க எங்கன்னு கேட்கறதுக்கு முன்னால இவங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாக்கா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி அர்ச்சனாவுக்கு ட்ரை பண்றேன். Try பண்ணி சீக்கிரம் ஃபோன் பண்ணு. அம்மா நான் ஏற்கனவே அர்ச்சனா கிட்ட பேசிட்டேன். ஆஹா. அவங்க என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆ. அக்கா வந்துட்டாங்கக்கா. ஹாய் நிக்கல். ஹாய். நீங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல. நாங்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்தோம். சாரி ஆண்டி, அது வந்து என்னன்னா ஷாப்பிங் ஆரம்பிச்சதும் டைம் போனதே தெரியல. லக்ஷ்மி, ஏன் நீ போன் எடுக்கல? அது வந்து நான் என் போனை வீட்லயே மறந்து விட்டுட்டு போயிட்டேன். ஆமா, அண்ணி எங்க? அண்ணியா? அது ஏன் அர்ச்சனா உங்க கூட தானே வந்தா? அப்ப அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரலையாமா? ஆ. ஆண்டி, அண்ணி எப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சோம். அதனால தான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கும் அண்ணி வேற இடத்துக்கும் போனாங்களா என்ன? ஏன் ஏன் அப்படி போனீங்க? அது அது வந்து நாங்க ஷெர்வானி வாங்க போனோம். அண்ணி அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ண போனாங்க. அதான். சரி, பரவாயில்ல, விடுங்க மாப்ள. நீங்க உட்காருங்க, நான் போய் டீயும் டிஃபனும் கொண்டு வரேன். இல்ல இல்ல பரவாயில்ல ஆண்டி, இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாப்பா. வரேங்க. வாங்க நிக்கல். லக்ஷ்மி, என்ன நடந்தது? நீங்க ரெண்டு பேரும் அர்ச்சனா கூட தானே போனீங்க. அவ எங்க? ஹலோ. ஹலோ கார்த்திக், நான் அர்ச்சனா பேசுறேன். என்னோட போன்ல சார்ஜ் போயிடுச்சு. லக்ஷ்மி எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா நிக்கிலோட போன் வந்துச்சு. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே என் போன் பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நீங்க நிக்கிலுக்கு போன் பண்ணி சொல்லுங்களேன். நான் இங்க பிசிஓக்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்கேன். அவங்கள சீக்கிரம் வர சொல்லுங்க. அர்ச்சனா அது வந்து அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? நிக்கில் இப்பதான் லக்ஷ்மி வீட்ல டிராப் பண்ணிட்டு போனாரு. என்ன? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா, அம்மாவும் லக்ஷ்மி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. அர்ச்சனா நீ அங்கே இரு சரியா? நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல கார்த்திக், நானே வந்துடுறேன். நீங்க என்ன கூப்பிட வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். நான் அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன் கார்த்திக்? சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு. கார்த்திக், அர்ச்சனா எங்க இருக்காளா? அம்மா அது வந்து அர்ச்சனா போன்ல சார்ஜ் இல்லையா. அவ பிசிஓல இருந்து கால் பண்ணா. அதனால தான் அவளால இவங்க கிட்ட பேச முடியலன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக தனியா போனீங்க? அர்ச்சனா ஏன் உங்க கூட வரல? என்னங்க, ம்? ஜூஸ் எடுத்துக்கங்க.
உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? எதுக்கு தேவையில்லாம நீங்க இல்ல எனக்கு கொஞ்சம் கூட டயர்டா இல்ல. உண்மையை சொல்ல போனா இப்பதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஆபீஸ் வேலையை பத்தி கொஞ்ச நேரம் மறந்திருந்தேன். அது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது. நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க இன்னைக்கு இப்படி செஞ்சது சுலோச்சனா அக்காவோட சந்தோஷத்துக்காக தானே? ஒருவேளை இப்ப நான் உங்ககிட்ட இதையெல்லாம் நான் உன்னோட ஸ்லோ அக்காவுக்காக செய்யலானா உனக்காக செஞ்சேன்னு சொன்னா என்ன செய்வ? ஆமா, என் கையால செஞ்சதை நீ சாப்பிடணும், ருசி பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் செஞ்சேன். சரி, நீ சொல்லு. பேல்பூரி ருசியா தானே இருந்தது? நான் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்றேங்க, என்னால முடிஞ்சா நான் அக்காவை தடுத்து இருப்பேன். இன்னைக்கு காலையில அர்ச்சனா வீட்டுக்கு நாங்க போனப்ப சின்னவரும் சூர்யாவும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்பதான் நாங்க வீட்ல இருக்கோம்ல, எதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க? எல்லா விஷயத்துக்கும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. சரி, இப்படியே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இரு. ஆனா எனக்கு இந்த மாற்றம் பிடிச்சிருக்கு. இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சதே போதுங்க. நாளைக்கு எங்க வேலைய நாங்களே செஞ்சுக்கிறோம். புதுசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க சமையல் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்படி இருக்கிறது தான் என்னோட வாழ்க்கை. இதுதான் என்னோட சந்தோஷம். ம். எனக்கு நான் இப்ப வந்துடுறேன். ஆ? கொஞ்ச நேரம் இங்க உட்கார. அது இல்லைங்க, நான் போய் சமைக்கணும். இங்க பாரு ராதிகா, நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சுலோ அக்காக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். பதில் சொல்லு லக்ஷ்மி. உங்ககிட்ட தானே நான் கேள்வி கேக்குறேன். அது வந்துமா எப்படின்னே தெரியல. என்ன தெரியல? லக்ஷ்மி, எல்லாரும் சேர்ந்து தானே போனீங்க. இப்ப நீங்க 2 பேர் மட்டும் தனியா வந்திருக்கீங்க. நீ சொல்றபடி நான் செய்யணும். ஆனா நான் சொல்றதை நீ கேட்க மாட்டல. இல்லம்மா, அது வந்து நிக்கில். ஏமா லக்ஷ்மி, உனக்கும் நிக்கிலுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, அது ஞாபகம் இருக்குல்ல? இந்த வீட்டு பழக்க வழக்கத்தை அதுக்குள்ள மறந்துட்டியா? அது வந்து பெரியப்பா, ப்ளீஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஷாப்பிங் முடிச்சிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அம்மாடி சாந்தி, ஆ? இனிமே லக்ஷ்மியை யார் கூடயும் எங்கேயும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நீ எங்க போன அர்ச்சனா? எப்படி 3 பேரும் பிரிஞ்சு வந்திருக்கீங்க? இல்லம்மா, நாங்க ஒண்ணும் பெரியல. அது வந்து 2 நிமிஷத்துக்காக அண்ணி, சின்னம்மா உங்களை இவங்க கூடயே தானே இருக்க சொன்னாங்க. அர்ச்சனா, நடந்தது எதுவுமே சரியில்லைம்மா. உன் பெரியப்பா எவ்வளவு கோவப்பட்டார் தெரியுமா? பெரியம்மா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எப்படியோ ஷாப்ல தெரியாம மிஸ் ஆயிருப்பாங்க. இது சின்ன விஷயம் தானே, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம். அதெல்லாம் சரி. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல யாராவது பாத்திருந்தா எல்லாரும் நம்ம குடும்பத்தை தானே தப்பா பேசுவாங்க. அதுக்காக தானே நான் அர்ச்சனாவை கூட அனுப்பி வச்சேன். இது அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. நான் என்ன பண்றது சொல்லுங்கக்கா. அம்மா சாரி, அது நான் சாந்தி, சின்ன விஷயத்தை எதுக்காக தேவையில்லாம பெருசாக்குற? நீ எதுக்கும் கவலைப்படாத. இவங்க தான் வந்துட்டாங்கல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? அம்மா லக்ஷ்மி, நீ உன்னோட ரூமுக்கு போமா. கார்த்திக், நீ ரூமுக்கு போ. சரிப்பா. அர்ச்சனா, போமா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் கார்த்திக். லக்ஷ்மி வேற போனே எடுக்கல. தேவையில்லாம கன்ஃபியூஷன் தான் ஆயிடுச்சு. அம்மாவோட டென்ஷன் என்னன்னு உனக்கும் தெரியும்ல. சரி விடு, எல்லாம் எனக்கு கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்புறம் எல்லாரும் தன்னால அமைதியாயிடுவாங்க. அம்மா பேசினதை நீ மனசுல வச்சுக்காத. இல்ல கார்த்திக், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கும் அவங்க கூட ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. அவங்க சரியா தான் சொன்னாங்க. கார்த்திக், நீங்க இதை பிடிங்க. அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுங்க. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு.